Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் அடிச்சா நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நியூசிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச். இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி ஜனவரி நடக்கிறதுக்கு டைமிங் காலை 3:30 மணிக்கு, அதாவது விடிய காலம் 3:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. 3:30 மணினா 3 மணிக்கு டாஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லிங்டன்ல தான் அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஸோ ஆல்ரெடி இவங்க T20 சீரிஸ் முடிச்சிட்டாங்க. அதுல நியூசிலாந்து தான் வின் பண்ணிருந்துச்சு. ஸோ ஸ்ரீலங்கா லாஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நல்லா டஃப் கொடுத்தாங்க ஸ்ரீலங்காவும். பட் இருந்தாலும் மேட்ச் வின் பண்ண கிடையாது. இது ஓடிஐ சீரிஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த வெனுவோட பிச் ரிப்போர்ட் பார்த்துருவோம். ஸோ இந்த வெனுவை பொறுத்த வில்லிங்டன் வெனுவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பட் அதோட ஃபாஸ்ட் பாலுக்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த வெனு அதான் ஃபாஸ்ட் பால் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஈக்குவல் இருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோரே இல்லை 220 பிளஸ் சம்திங் ஸ்கோர் ஆவரேஜ் ஸ்கோரே அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 300 பிளஸ் ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. இதுல லோவஸ்ட் ஸ்கோராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி, செகண்ட் பால் பண்ணாலும் சரி, ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்றாங்க. இதுல ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஒரு 10 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஒரு 3ல இருந்து ஒரு 4 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் உங்களுக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வெனுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பாலர்ஸ் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணிடுறாங்க. பேட் பண்ற டீம் ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம் உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன்ஸா இருக்கட்டும், சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததா வெளியூர் கடை பார்ப்போம். ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 27 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 15 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க 12 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் 217. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து 318 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் சேம் நியூசிலாந்து தான் 77 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இங்க பார்த்துதான் இந்த வெனு இப்ப ரீசன்ட் வைஸ்ல எதுக்கு ஃபேவரபா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிச். அதுல பவுலர்ஸ், அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லாவே ஸ்விங் ஆகும், நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசன்ட் 5 ஓடியை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா 283 அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. இதுல ஓவராலா 78 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுல 66 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வெறும் 12 விக்கெட் எடுத்திருக்காங்க 5 ஓடியில. 5 ஓடியில 12 விக்கெட்னா கணக்கு பண்ணி ஸ்பின்னர்ஸுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு. ஸோ இதுல லாஸ்ட் 5 வருஷத்துல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் 100% வின் பண்ணியிருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவில் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸுக்கு யார் நல்ல ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கட் சாப்மேன் 4 மேட்சை ப்ளே பண்ணி 78ங்கிறது ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. டேரல் மிச்சல் 5 மேட்சை ப்ளே பண்ணி 50ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரும். கென் பிப்ஸ் 2 மேட்சை ப்ளே பண்ணி 32ங்கிறது ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. பவுலிங் ஆப்ஷன்ல வில்லியம் ஒரே ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட் ஹென்ரி 5 மேட்சை ப்ளே பண்ணி 2.5, அதாவது கிட்டத்தட்ட 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிறது மேட்சுக்கு ஆவரேஜா எடுத்துட்டு இருக்காரு. நாதன் ஸ்மித் ஒரு மேட்சை ப்ளே பண்ணி 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. பார்த்தா ஹெட்வர்ட் ரெக்கார்ட் பார்ப்போம். ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல ஓடிஐல ப்ளே பண்ணதுல கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுல நியூசிலாந்து 3 மேட்சும், ஸ்ரீலங்கா 2 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா டிரா ஆயிருச்சு. இங்க பார்த்ததா நீங்களும் நம்ம எக்ஸலன் ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸலன் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸ்மால் லீக் ஆகட்டும், கிராண்ட் லீக் மாதிரி மினி கிராண்ட் லீக்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. 50,000 1 லட்சம் இருக்கு. மினி கிராண்ட் லீக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸலன் ஆப் மற்ற ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரும் அப்படிங்கறது. அந்த டிஃபரன்ஸ் வர அமௌண்ட் வச்சு நீங்க இன்னும் 1 or 2 கான்டெஸ்ட் கூட ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல பிபிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ்க்கு ஃப்ரீ கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க. பிபிலுக்குமே நிறைய மேட்சஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்அவேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய கிஃப்ட்ஸ் வைஸ்ல அவங்க கொடுத்துருக்காங்க. லோவஸ்ட் பிளாட்ஃபார்மா இருந்துட்டு இருக்கு. இதுல வின்னிங்ஸ்ல இருந்து நம்ம எக்ஸல் ஆப்ல 5% வரை தான் கமிஷன் பிடிக்கிறாங்க. மற்ற ஆப்ல 10ல இருந்து 15% வரைக்கும் கமிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸல் ஆப்ல ஒரு கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வின் பண்ணணும்னு வச்சீங்கன்னா
ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்திருக்கும். மறக்காம நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம இன்ஸ்டா பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததா ரெண்டு டீம்ல இருக்க ப்ராப்பர் லெவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பத்து நிசங்கா, அவிஸ்கா பெர்னாண்டோ ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஹுசல் மெண்டிஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். நுவன் பெர்னாண்டோ, அஸ்லங்கா, கமுன் மெண்டிஸ், லியான்கே, அஸ்ரங்கா, தீக்ஷனா, லகிரு குமாரா, முகமது சிரா. ஸோ இதான் ஸ்ரீலங்கா டீமோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. இப்போ பார்த்தா நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் வில்லியன், ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. டாம் லாதன், டேரன் மிச்சல், கென் பிப்ஸ், பிரேஸ்வெல், மிச்சல் ஹை. ஸோ மிச்சல் ஹை தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸ்டான்னர், மேட் ஹென்ரி, வில்லியம், ஜாகப் டஃபி. ஸோ இதுதான் நியூசிலாந்து டீமோட ஒரு ப்ராப்பர் பிளேயிங் லெவனா வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ் வைஸ்ல ரீசன்ட் ஃபார்ம்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாட்ஸ் வைஸா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் வில்லியன். ஸோ வில்லியன் ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன். அவர் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஆவரேஜா ஒரு 25+ ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல 50+ ஸ்கோருக்கு மேல வந்து அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா தான் வந்து இருக்கு. ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 5 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அதுல ஆவரேஜ்ங்கிறது 80 அப்படின்னு வச்சிருக்காரு ஹெட்வுட்ல. ஸோ வில்லியனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வுட் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் ரெண்டுமே சூப்பரா தான் வந்து இருக்கு. இந்த வெனுல இது வரைக்கும் பிளே பண்ண கிடையாது. ஓவராலா ஒரு மேட்ச் பிளே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணதுல ஓவரால் 16 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காருன்னா அதுல ஆவரேஜ் 50 வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பிளே பண்ணும்போது 41ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. ஸோ ஓவராலா வில்லியன் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. இந்த மேட்ச் வில்லியன் கிட்ட இருந்து நான் வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 50+ ஃபேண்டசி பெயின் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். இப்போ அடுத்ததான் ரச்சின் ரவீந்திரா. ஸோ ரச்சின் ரவீந்திரா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஸ்லோயர் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பவுலிங் பண்றதுக்கான ஆப்ஷன் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கலாம். ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டான்னர் இருக்காரு. ஸ்டான்னர் கொஞ்சம் சப்போர்ட்டிங்லாம் அந்த இதுல ஒரு 3-4 ஓவர் ஆச்சும் ரச்சின் ரவீந்திரா பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரச்சின் ரவீந்திரா ரீசன்ட் ஃபார்ம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஒரு 50+ ரன் அடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு. ஹெட்வுட்லயும் பாத்தீங்கன்னா 30ங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. பிளஸ் 2 விக்கெட் அப்படிங்கிற எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசனான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனுல 22 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஒரு விக்கெட் அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்காரு. ஒரு ஓவராலா ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றதோட செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது 50+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவர் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அதாவது மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறத கம்பல்சரி வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும். ஸோ ரச்சின் ரவீந்திரா செகண்டா பேட் பண்றாருன்னா அவருக்கு வந்து ஒரு இப்பரை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த டாம் லாதன். ஸோ டாம் லாதனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து வராங்க. ஸ்ரீலங்கா டீம்ல வந்து ஆஃப் பிரேக் பவுலர் அஸ்லங்கா இருக்காரு அண்ட் தீக்ஷனா இருக்காங்க. ஸோ 2 பேரால தீக்ஷனா கிட்டத்தட்ட பவர் பிளேயர் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுல ரச்சின் ரவீந்திராவோ டாம் லாதனோ விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ இப்போ டாம் லாதனை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ஆவரேஜா ஒரு 30 அப்படிங்கறத வச்சிருக்காரு. ஸோ ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 90+ ரன் வச்சிருக்காரு. பேலன்ஸுக்கு 2 மேட்ச்ல ஒரு 25-30+ ரன் அப்படிதான் ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து அடிச்சிருக்காரு. ஹெட்வுட் ரொம்பவே ஒரு போரா தான் வந்திருக்கு. இந்த வெனுலையும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 69 மேட்ச் பிளே பண்ணி 33 ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட 65க்கு 36. ஸோ ஓவரால ஒரு செகண்டா பேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் ஒரு 30+ ரன்னுங்கிறத ரெக்கார்டா வந்து வச்சிருக்காரு. ஓகே, அடுத்ததா கிளென் பிப்ஸ். ஸோ கிளென் பிப்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க டவுனும் ரொம்ப கம்மியா கீழே இருக்கிறதுனால ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி கிளென் பிப்ஸ் பவுல் பண்ணுவாருங்கிறது பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது கிளென் பிப்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்லி சிங்கிள் ஆப்ஷன் பேட்டிங் மட்டும்தான். ரீசன்ட் ஃபார்ம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. பெருசா ரெக்கார்டு இல்ல. ஹெட்வுட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 26 ஆவரேஜ் எடுத்திருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு 5 மேட்சை பிளே பண்ணி. ஸோ இதுல வெனுலையும் சரி பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் வெனுல பிளே பண்ண கிடையாது. அவர் வந்து ரீசன்ட் ஃபார்ம்ல வெனுல வந்து இந்த வெனுல தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ண போறாரு. இவருக்கு பிளஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 30 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 13 மேட்சை பிளே பண்ணி ஆவரேஜா 30+ ரன்னும் 4 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. அதே செகண்டா பேட் பண்ணும்போது 40+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 9 விக்கெட். கிட்டத்தட்ட சேம் அதே மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்கோம். 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது செகண்ட் பேட் பண்ணும்போது நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு. பட் இருந்தாலும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் எதுவும் இல்லை அப்படிங்கறனால நான் பர்சனலா கிளென் பிப்ஸ்
ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நீங்க ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்ல. ஒன்லி அவர் வந்து பேட்டிங் மட்டும் தான் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து இருக்கு. டேரில் மிச்சல். ஸோ டேரில் மிச்சலை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், சேம் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல டேரில் மிச்சல் ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 140, 34, 43, 29, 24, 54 ஒரு ஆவரேஜ் ரெக்கார்டு. ஒரு 30+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வச்சிருக்காரு. T20லயும் சரி, ரீசெண்டா T20ல ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஓடியிலும் நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. ஹெட்வுட பொறுத்த வரைக்கும் 3 மேட்சுக்கு 32ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வச்சிருக்காரு. ஒரு 3 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. 96 ரன் அடிச்சுட்டு ஆவரேஜா ஒரு 32ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு, 100+ ரன். இந்த வெனுவுல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50% வரைக்கும் தான் டைரக்ட் மிச்சலுக்கு வந்து எப்ப கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு எப்பரா பிளேயரா வந்து இருப்பாரு. இன்கேஸ் யாராச்சும் ஓவர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்கன்னா அதுல டேரில் மிச்சலும் ஒரு 2 ஒரு 3 ஓவராச்சும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பவுலிங்லாம் பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்ல. பட் டேரில் மிச்சல் போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இந்த வெனுலையும் சரி, ரீசெண்ட் ரெக்கார்டையும் சரி, போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு டேரில் மிச்சலை பொறுத்த வரைக்கும். அண்ட் மிச்சல் ஸ்டாண்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். கண்டிப்பா ஸ்டாண்டருக்கு இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் கூட தாராளமா எதிர்பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல 4 பிளேயர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டாண்டர் கண்டிப்பா ஒரு 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. அட்லீஸ்ட் 2 விக்கெட் அவர்கிட்ட நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இல்ல ரீசன்ட் ஃபார்ம் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. இதுல ஹெட்வுட்ல 9 மேட்ச் பிளே பண்ணி 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. வெனுலையும் நல்ல விக்கெட் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ 4 மேட்ச் பிளே பண்ணி 4 விக்கெட், அதாவது மேட்சுக்கு 4 விக்கெட். ஸோ 1 விக்கெட் அப்படிங்கறத எடுத்துறாரு. பேட்டிங்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கிடைச்சிருது. ஸோ ரீசெண்ட் ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவர் கிட்டத்தட்ட 49 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு 52 மேட்ச் பிளே பண்ணி. அதே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 59 விக்கெட் கிடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட 40 மேட்ச் வந்து பிளே பண்ணி. அப்படி இருக்கும்போது ஸ்டாண்டர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் எடுக்கிறார் அப்படின்னா செகண்டா பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் ஸ்டாண்டர்ட் இருந்து நம்ம தாராளமா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்ததா மிச்சல் ஹே. ஸோ மிச்சல் ஹே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர் ஒரு 6th டவுன் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து இருக்காரு. கண்டிப்பா இவருக்கு வந்து இந்த மேட்ச் ஒரு டிஃபரன்ஸ் பிகாஸ் ட்ரை பண்றாரு. ரொம்ப ரொம்ப லோ பர்சனுக்கு ஒரு பிளேயரை இப்போ கொடுக்குறோம்னு நினைச்சீங்கன்னா சுமாலிக்கு கூட இவருக்கு வந்து ஒரு இப்போ கொடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15% கீழே தான் அவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஏன் இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரன் அவுட் ஸ்டம்பிட் இது மூலயமா கிட்டத்தட்ட இவருக்கு வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது. ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க டீம்ல இருக்க பாயிண்ட்லாம் சேர்த்து. பேட்டிங்ல வந்து இவர் வர டவுனுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர்ஸ் வந்து பவுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விடுவில் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பின்னர் சப்போர்ட்டிங் இருக்காங்கிறது பெரிய விஷயமா. ஸோ அப்படி இருக்கும்போது மிச்சல் ஹெய்ட் இருந்து தாராளமா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் பேட்டிங்ல இருந்து. ஸோ பேட்டிங்ல ஒரு 30, விக்கெட் கீப்பிங் மூலயமா ஒரு 25 அப்படிங்கும் போது ஓவராலா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டோட்டலி ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா இருக்கும். கிரானிக் அண்ட் சுமாலிக்கு ஒரு சுத்தமான பிளேயரா வந்திருப்பாரு மிச்சல் ஹே பொறுத்த வரைக்கும். பார்த்ததா ஜாக்கப் டஃபி. ஸோ ஜாக்கப் டஃபி ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ரீசெண்ட் ஃபார்ம்ல ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட் 5 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்கன்னா 3 மேட்ச்ல 2 விக்கெட் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. ஹெட்வுட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எடுத்திருக்காரு. இந்த வெனு தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. இதுல இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விக்கெட் ஆப்ஷன் அதிகமா இருக்குங்க. காரணம் ஃபர்ஸ்ட் பவுல் ஃபாஸ்ட் பவுல் நம்பர் சப்போர்ட் இருக்கனால 5 மேட்ச் கிட்டத்தட்ட 13 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஜாக்கப் டஃபி. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் ஜாக்கப் டஃபி. அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா அவர் 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா அவருக்கு பதிலாக வேற ஒரு பிளேயரை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வில்லியம். ஸோ வில்லியம் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிறது ரீசெண்டா ஒரு 3 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அதுல மேட்சுக்கு 1, 2 அப்படிங்கிறத கம்பல்சரி வந்து விக்கெட் வந்து எடுத்துறாரு. ஹெட்வுடா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் கம்பல்சரி 1 விக்கெட் அப்படிங்க எடுத்துறாரு. இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் 2ங்கிறது 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்குது இந்த மேட்ச். ஸோ இவரு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து ஒரு 10% சம்திங் தான் வந்து பிக் பண்ணிருக்காங்க.
ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபரன்ஸ் இருப்பாரு. கிராண்ட் லீக்கு ரொம்ப ஒரு சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. நான் பர்டிகுலர் ஸ்மால் லீக்கு வில்லியமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு இப்பான வந்து கொடுத்து ட்ரை பண்ண போறேன். நீங்க ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் தாராளமா வில்லியம் இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா. அடுத்ததா மேட் ஹென்ரி. ஸோ மேட் ஹென்ரி ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ஓவராலா 9 மேட்ச் பிளே பண்ணி 23 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்ல அதிகபட்ச விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரி தான் வந்து எடுத்திருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் பிளே பண்ணி 8 விக்கெட், அதாவது மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கறத இந்த வெனுல அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 70 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 71 விக்கெட்டும் வந்து கிடைச்சிருக்கு. மேட் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 40 மேட்சுக்கு 70 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டா பவுல் பண்ணும்போது 30 மேட்சுக்கு 71 விக்கெட் சம்திங் அப்படி எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது செகண்டா பவுல் பண்ணும்போது அவருக்கு அதிகபட்ச விக்கெட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மேட் ஹென்ரி செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. இங்க பார்த்ததா ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் பதுன் நிசங்கா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரீசன்ட் ஃபார்ம் பெரிய அளவுக்கு சொல்ற மாதிரி இல்ல. ஒரு 2 மேட்ச்ல மட்டும் ஒரு 45+ ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ஒரு 21ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. 5 மேட்சை பிளே பண்ணி ஒரு 108 ரன் அப்படிங்கிறத அடிச்சிருக்காரு. வெனு இதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்சா வந்திருக்கு. இதுல பதுன் நிசங்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 34ங்கிறத ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. 37 மேட்ச் வந்து பிளே பண்ணி. அதே செகண்டா பேட் பண்ணும்போது 24 மேட்சுக்கு 59ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. இப்போ பதுன் நிசங்காவோட ரீசன்ட் ஃபார்மேஷன்ல பார்க்கும்போது இப்போ ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, அவரோட ஸ்கோரை வந்து அவர் கொண்டு வந்து கொடுத்துறாரு. அப்படி இருக்கும்போது பதுன் நிசங்கா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா அவிஸ்கா பெர்னாண்டோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரீசன்ட் ஃபார்ம் ஒரே ஒரு 2 மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்காரு. ஒரு மேட்ச்ல வந்து 100+ ஸ்கோர் வரையும் போட்டிருக்காரு. இதுல ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் 3 மேட்சை பிளே பண்ணி 105 ரன்ங்கிறத அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஸ்கோர் 35ங்கிறத அவருக்கு வந்து இருக்கு. இதுல அவிஸ்கா பெர்னாண்டோவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு இப்பாரை வந்து கொடுத்துருக்கீங்க. செகண்டா பேட் பண்றாருன்னா இவர் வந்து ஒரு 50 ஆஃப்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 35 ஒரு 40+ ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. பட் செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 20+ ரன்லயே வந்து ஏர்லயே வந்து அவுட் ஆயிடுறாரு. அதோட ஆப்பனன்ட் டீம்ல ஸ்டாண்டர் இருக்காரு, ரொம்ப ஒரு குவாலிட்டியான பவுலர். அவருக்கும் அவிஸ்கா பெர்னாண்டோவுக்கும் கண்டிப்பா ஒரு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அவிஸ்கா பெர்னாண்டோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு இப்போ கொடுங்க, செகண்டா பேட் பண்ணா அவர் எடுத்துட்டு வேற பிளேயர் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல குசல் மெண்டிஸ். ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்றாரு, டாப் ஆர்டர்லயே வர்றாரு. ஸோ மெட்டல் ஹை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6th டவுன்ல பேட்டிங் ஆட வர்றாருன்னா குசல் மெண்டிஸ் டாப் ஆர்டர் இன்னிங்ஸ் ஓபன் 1 டவுன் இறங்குறாரு. ஸோ எப்படி வேணா வரலாம், 1 டவுன் வந்து ஓபன் 2 இதுல எப்படி வேணா வரலாம் அவரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி 1 டவுன் வந்து இறங்குறாரு. ரீசன்ட் ஃபார்ம் T20 ODI எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. T20ல ஒரு 25+ ரன் ஆவரேஜ் வச்சிருக்காருன்னா ODIல 35+ ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ரீசன்ட் ஃபார்மா இருக்கட்டும், வெனுலியா இருக்கட்டும், ஹெட்வர்ட் ரெக்கார்டு எல்லாத்துலயுமே வந்து ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு குசல் மெண்டிஸ். இந்த மேட்ச் என்னோட கணிப்படி ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஓவராலா ஒரு 80ல இருந்து ஒரு 85+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத குசல் மெண்டிஸ் நம்ம இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா அஸ்லங்கா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ ஆப்பனன்ட் டீம்ல டாப் ஆர்டர்லயே ஒரு 2 ரைட் ஹேண்டர்ஸ் 3 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க டாப் 6லயே. ஸோ தீக்ஷனா அண்ட் அஸ்லங்கா இவங்க 2 பேரும் வந்து பவுல் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தீக்ஷனா ஒரு 10 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. அஸ்லங்கா ஒரு 2 வந்து ஒரு 3 hour அதர்வைஸ் எக்ஸ்டென்ட் ஸ்கோர் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ஓவர்ஸ் வந்து எடுத்து பவுல் பண்ணுவாரு. இல்ல தீக்ஷனாக்கா அவங்க விக்கெட் எடுக்கல அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து அஸ்லங்கா பவுல் பண்ணி அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அஸ்லங்காவோட ரீசன்ட் ஃபார்மேஷன்ல பார்க்கும்போது ரீசன்ட் இருந்தால ஒரு 2 மேட்ச்ல வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்டா இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு ரீசன்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும். ஹெட் வெட் 15 அப்படிங்கறத வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. செகண்டா பேட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து இருப்பாரு ஃபர்ஸ்ட் பேட் பண்றத கம்பேர் பண்ணும்போது. காரணம் இவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன்லயே ஏர்லயே வந்து அவுட் ஆயிடுறாரு. அதே செகண்டா பேட் பண்ணும்போது 30ல இருந்து ஒரு 35+ ரன் வரையும் அடிச்சா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் விக்கெட் வந்து இழக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அஸ்லங்கா வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த மேட்ச் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 3ல இருந்து ஒரு 5 ஓவர் சம்திங் அவர் பவுல் பண்ணலாம்.
5 மெயின் பவுலரோட தான் போறாங்க. 60 பவுலிங் ஆப்ஷன் அஸ்லாங்கா தான் வந்து இருப்பாரு. அப்படி பவுல் பண்ணாருன்னா கண்டிப்பா இவருக்கு நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். லியான்கே ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். இந்த மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு கண்டிப்பா ஒரு 7ல இருந்து ஒரு 8 ஓவர் சம்திங் பவுல் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 1 or 2 விக்கெட் எடுத்துறாரு அப்படின்னா 10 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல இவரோட ரீசன்ட் ஃபார்ம் ஆவரேஜா ஒரு 20+ ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் கூட வந்து வச்சிட்டு இருக்காரு. இந்த இதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு 20+ ரன் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா இதோட ஒரு +5 இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 25+ ரன் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ பவுலிங் ஆப்ஷன் இருக்கனால லியான்கே கொஞ்சம் போத் நிச்சயமா ஒரு இம்பார்ட்டன்ட் பேரா தான் வந்து இருப்பாரு. நீங்க ஏதாவது பர்டிகுலர் ஆப்ஷன் ட்ரை பண்ண வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க இவர் ட்ரை பண்ணுங்க. அதே செகண்டா பவுல் பண்றாங்க இவர் எடுத்துட்டு அதுக்கு போல வேற பேரை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கொஞ்சம் பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அஸ்ரங்கா, ஸோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெக் பிரேக் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட் அப்படிங்கிறது கம்பல்சரி எடுத்துறாரு. எக்ஸன்ஸா ஒரு 4 விக்கெட் வரை கூட எடுத்துறாரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல நல்லாவே இருக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன். பட் பேட்டிங்ல அந்த அளவுக்கு பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்ல. ஒரு 20+ ரன்ங்கிறதா ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு. அது ஓடிக்கு போதுமாங்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கு. ஸோ இன்கேஸ் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு, ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிருச்சு, பேட்டிங் வந்து ஒரு 20+ ரன் அடிச்சா கண்டிப்பா அவர் வந்து சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த மேட்ச் இவர்கிட்ட நம்ம தாராளமா 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட் அவர் கூட எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 1ல இருந்து 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அஸ்ரங்கா செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. அது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு டீம்ல ஒரு ஆஃப் சைஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா தீக்ஷனா, ஸோ ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆப்போனன்ட் டீம்ல டாப் ஆர்டர்லயே டேரியல் மிச்சலர், சரி டாப் ஆர்டர்ல ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல தீக்ஷனா அந்த பவர் பிளேல வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி பவுல் பண்ணும்போது பவர் பிளேல ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரோட 10 ஓவருமே வந்து தீக்ஷனா பவுல் பண்ணிடுவாரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல 3 விக்கெட், 2 விக்கெட், 3 விக்கெட். ஸோ 5 மேட்ச்ல 3 மேட்ச்ல 3 விக்கெட், ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஹெட் டு ஹெட்ல 4 மேட்ச் அப்ளை பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனும் ஸ்ரீலங்கா டீமுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ இதுல தீக்ஷனா பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு 21 மேட்சுக்கு 20 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னா செகண்டா பவுல் பண்ணும்போது 26 மேட்சுக்கு 35 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச் நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஸோ ஒரு விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ தீக்ஷனா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவரை ஒபேட் பண்ணிட்டு நீங்க வேற பேரை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல லஹீரு குமாரா, ஸோ லஹீர் குமாரை பொறுத்தவரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ்ல ஒரு 2 மேட்ச்ல ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட்டிங் ஆப்ஷன் நல்ல ஒரு இருக்கிற பிளேயரா தான் வந்து இருக்காரு. மேட்ச் ஹெட்வுட பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் அப்ளை பண்ணி 2 மேட்ச் அப்ளை பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வுட்ல மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 14 மேட்சுக்கு 21 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. செகண்டா பவுல் பண்ணும்போது 17 மேட்சுக்கு 21 விக்கெட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு கம்மியான மேட்சஸ் தான் வந்து பிளே பண்ணிருக்காரு. அதுல அதிகபட்ச விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் லஹீர் குமாரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் பர்டிகுலர் லஹீர் குமாரை வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்றேன். நீங்களும் அப்படி ட்ரை பண்ணா தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பிளேயரா வந்து இருக்காரு. ஓடியில ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு விக்கெட்டிங் ஆப்ஷன்ல. இப்போ பார்த்தா முகமது சிரா, ஸோ முகமது சிரா பொறுத்தவரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஒரு மேட்ச் பிளே பண்ணிருக்காரு, 1 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு லோ பர்சன்ட்ல இருக்கிற ஒரு பிளேயர். கிட்டத்தட்ட இவர் வந்து நிறைய பேர் கன்சிடர் பண்ண கிடையாது. ஒரு 2ல இருந்து ஒரு 5% வரைக்கும் இவர் வந்து பிக் பண்ணிருக்காங்க. கிராண்ட் லீக்கு கண்டிப்பா ஒரு சுட்டுமா பிளேயரா வந்திருப்பாரு. 1 or 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இவர் வந்து ஒரு அப்ரைடு கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முகமது சிரா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிராண்ட் லீக்ல ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா இந்த மேட்ச் அவர் ஒரு சேஞ்சர் பிளேயராகவே வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், ஸோ ஹெட்டோட ரீசெண்டா வந்து ஃபார்ம் வைஸ்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கிற டீட்ல வந்து பார்த்துட்டோம். 2 டீம்ல இருக்க ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்ல வந்து பார்த்துட்டோம். ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் அஸ்ரங்கா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. இதுல குசல் மெண்டிஸ் கூட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் 2க்குமே குசல் மெண்டிஸ் ஒரு சுத்தமா பிளேயரா வந்து
இருப்பாரு. இதுல அசலங்கா. ஸோ இந்த 5 மெயின் பவுலர்ஸோட தான் போயிட்டு இருக்காங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் அசலாங்கா தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அசலாங்காக்கு இந்த மேட்ச் ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. டாப் ஆர்ல பேட்டிங் வந்துடுறாரு. ஸோ ஸ்மால் லீக் ஒரு வைஸ் ஆப்ஷன் கண்டிப்பா ஒரு சுத்தமா பிளேயர் வந்திருப்பாரு அசலாங்கா பொறுத்த வரைக்கும். அதே கிராண்ட் லீக்கா ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது லியான் கே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீக்ஷனா செகண்டா பவுல் பண்ணும்போது இவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லஹீர் குமாரா கண்டிப்பா ஒரு டீம்லயாச்சும் லஹீர் குமாருக்கு ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல. அடுத்ததா நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டேரல் மிச்சல் இந்த டீமுக்கு ஒரு வைஸ் கேப்டன் சுட்டுவா பிளேயரா வந்திருப்பாரு. இந்த வெனுலா இருக்கட்டும் எட்வர்ட்ல இருக்கட்டும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இன்கேஸ் இவர்கிட்ட ஒரு பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கலாம். ஸோ லைனஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பவுல் பண்ணுவாரா இல்லையாங்கிறது நான் டெலிகிராம்ல வந்து சொல்றேன். ஸோ ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணுவோம். டேரல் மிச்சல் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் ஸ்டாண்டர் இந்த மேட்ச் கண்டிப்பா கிராண்டுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு டீம்லயாச்சும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மேட் ஹென்ரி ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ஒரு ட்ரை பண்ணா மேட் ஹென்ரிக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. போத் ரீசனுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா சரி செகண்ட் பவுல் பண்ணா சரி மேட் ஹென்ரிக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பெடுவுல ரொம்ப ஒரு சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.